நாங்க நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில எடப்பாடி பழனிசாமிய டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொல்லி டெபாசிட் இழக்க வச்சோமா இல்லையா? சொல்லிதானே அடிச்சோம். சோ அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு 24 நிலைமையில இருந்துதான் 26 நகரம். அடுத்து பாஜக மைனஸ் சொன்னவர் பாஜக அண்ணாமலை தலைமையில இவருக்கு எதிராக ஒரு அணி அமைச்சிருவாங்கன்னு பயந்து 18-8 சீமான ஒருவேளையில ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க அலறிக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் ரெலவன்ஸ் இல்லாத பாஜகவுக்கு ரெலவன்ஸ் குறைஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட வந்திருக்காரு, கூட்டணிக்கு கூட வந்திருக்கிறாரு. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். சீமான் உறுதியா பழைய நிலைப்பாட்டில இருக்காரு. சீமான நிறைய அரசியல் விமர்சகங்களுக்கு பிடிக்காது, அது கருத்தியல் ரீதியான விமர்சி. ஆனா நடந்த உண்மையை மறைக்க கூடாது. அதுதான் இந்தியா டுடே மணிக்கிட்டையும் ரங்கராஜ் பாண்டியகிட்டையும் நான் முரண்படக்கூடிய இடம். நாளைக்கு சொல்லுங்க, அது உங்க உரிமை. நடந்ததை மறைச்சு சொல்லுது அறிவு நாணயமற்ற செயல், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட். அதைத்தான் நான் ரங்கராஜ் பாண்டியக்கு இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி, இந்தியா டுடே மணி அப்படியே ஒரு கரெக்டா சொன்னா அவர் திருத்திக்குவாரு. அந்த இடத்துல அவருக்கு அந்த தன்மைகள் உண்டு. சோ நீங்க இன்னைக்கு பல்டிசாமி ஆகி நிலைப்பாட்டுல இருந்து மாறி இருக்கிறீங்க. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நீங்க நிக்கல, அது நீங்க களத்தை விட்டு ஓடி இருக்கீங்க. சோ விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல உள்ள போலரைசேஷன் வட தமிழகத்துல 2026 எதிரொலிக்கும். களத்தை விட்டு ஓடுன நீங்க பாதிக்கப்படுவீங்க. நல்ல வேளை பாமக உடைஞ்சதுனால பாமக அதிரடியில இருந்து தப்பிட்டீங்க. ஈரோடு கிழக்குலயும் ஒரு போலரைசேஷன் நடந்திருக்குது. ரெண்டுமே சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். 2024 மக்களவை தேர்தல் எதிர்கால தமிழக அரசியலின் திசை காட்டி அந்த திசையில தான் நகரும். நீங்க பாராளுமன்றம் சட்டமன்றம் ஓகே, பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற தான். ஆனா 2024 மக்களவை இதுவரை இல்லாத ஒரு மக்களவை தேர்தலா தான் இருந்திருக்கு. இன்னொன்னு மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் 47.3 கிடைச்சது. ஸ்டாலின் தான் அங்க முன்னிறுத்தப்படுறாரு. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு. நானே அப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்திட்டீங்க, நான் ஒத்துக்கிடுறோம், இந்தியாவை காப்பாற்ற மோடி இருக்கிறாருன்னு பதில் நான் கொடுத்திருக்கிறேன் அவரோட அந்த விளம்பரத்துக்கு. அது மட்டும் இல்ல, முழுக்க ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி தான் அந்த தேர்தலே நடந்தது. அப்ப ஸ்டாலின் alone can do and undo things in DMK. He is calling the shots ன்னு உதயநிதியை வச்சு ஸ்டாலின் டம்மிங்கிற மாதிரி எல்லாம் பேசின பிரச்சாரத்துக்கு அத்தனை வரும் வாய்மூடி. குறிப்பா இந்த விஜய்க்கு அடியாளுங்கள்லாம் வாய்மூடி போகக்கூடிய அளவுக்கு முழுக்க ஸ்டாலினை மையப்படுத்தி, ஸ்டாலினை முதன்மைப்படுத்தி, முன்னிலைப்படுத்தி, பக்கமா ஸ்டாலின் படத்தை போட்டு விளம்பரப்படுத்தி தான் அந்த வாக்குகளை எடுத்தாங்க. அப்போ இது மக்களவை தேர்தல்னாலும் 2019 முன்னிறுத்தின மாதிரி ராகுல் காந்தியை முன்னிறுத்தல.